Hi class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். நேற்று வரைக்கும் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் வரைக்கும் கவர் பண்ணோம். சரியா? இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தோம். அப்புறம் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனே நம்ம வந்து காமன் மெத்தட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகே, ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணுற காமன் மெத்தட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறமா மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கீட்டோன் பார்த்துருவோம். சரியா? வித் திஸ் உங்களுக்கு அந்த கன்வர்ஷன்ஸ் தான் ஓவர் ஆகிடும். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன், கன்வர்ஷன் இதெல்லாம் இன்னியோட ஓவர் ஆகிடும். நாளையிலேருந்து சும்மா ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்குது. ஓகே, விச் இஸ் எலக்ட்ரோஃபிலிக், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ஓகே, அண்ட் ரிடக்ஷன் எப்படி நடக்குது, இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இன்னையோட உங்களோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் குட் பை சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, ஒரு ரிவிஷன் பண்ணிகிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து என்னை போர்டில் வந்து எடுக்க சொல்கிறீங்க. டெஃபினெட்லி எனக்கும் போர்டில் வந்து எடுக்கணுன்ட்டு ஆசை இருக்குது. ஓகே, டெஃபினெட்லி சீக்கிரமாகவே நம்ம போர்டில் எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, எனக்கு தேவைப்பட்ட ரிசோர்ஸ்லாம் கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் போர்டில் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே, ஸோ அதுக்கு உங்களோட இன்னமும் நிறைய எனக்கு உங்களோட என்ன சொல்கிற சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகே, அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் வந்து 500 ரீச் ஆச்சு. அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து 560 வந்து நிற்கிது. ஓகே, ப்ராபப்ளி இன்னொரு 2-3 நாளில் வந்து 600 கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, சப்ஸ்கிரைபர் பேசிகிட்ருக்கேன் நான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சுனாக்கா டெஃபினெட்லி நான் சீக்கிரமாகவே சேனலை பெருசாக்கிட்டு இன்னும் நிறைய நான் ட்ரை பண்ணுவேன். உங்கள் ஜூனியர்ஸ்க்கும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதேமாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எண்ட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த அந்த ஆல்டிஹைடோட ரிவிஷன். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் பார்த்தோம் நேற்று. கரெக்டாக ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் நேற்று பார்த்தோம். ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணணுன்னாக்கா 2 மெத்தட் தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டிஹைட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா 2 மெத்தட் தான் இருக்குது. ஓகே, ஒன்று என்னது, ஒன்று வந்து நம்மளோட ரூசன் பாபா. ஓகே, ரூஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ரூஸ்மெண்ட், ROSCA RESCA ஏதோ ஒன்று. ஓகே, ரூஸ்மெண்ட். ஓகே, செகண்ட் மெத்தட் யார், நம்மளோட ஸ்டீஃபன். ஓகே, ஸோ ரூஸ்மன் ஸ்டீஃபன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீஃபன் ரூஸ்மன் அப்படின்னு ஒரு நேம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீஃபன் ரூஸ்மன் சேர்ந்துச்சுன்னா ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகே, என்ன வித்தியாசம்னா ஸ்டீஃபன் ரியாக்ஷனில் என்ன ரியேஜென்ட் எடுத்தோம், ரூஸ்மன் ரியாக்ஷனில் என்ன ரியேஜென்ட் எடுத்தோன்றது தான் முக்கியம். ஓகே, ஸ்டீஃபன் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா நம்மளோட நைட்ரைல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நைட்ரைல் யூஸ் பண்ணி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் SnCl2. ஓகே, nitrile in the presence of SnCl2. ஓகே, ஆல்சோ HCl. இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்னா நமக்கு இமீன்ட்டு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். வாட் இஸ் இமீன், நேற்று வீடியோவில் போய் பாருங்கள், கண்டிப்பாக கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். இமீன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதும் சொல்லி கொடுத்தேன். ஓகே, இந்த இமீன் வென் வி ஹைட்ரோலைஸ் H2O கூட யூ வில் கெட் வாட், யுவர் ரெக்வயர்ட் ஆல்டிஹைட். ஓகே, இதை வந்து ஸ்டீஃபன். ஓகே, ஸ்டீஃபன் ரிடக்ஷன்னா மேபி கொஞ்சம் அந்த 2 ஸ்டெப் மாதிரி இருக்குது. பட் ரூஸ்மன் வந்து ரொம்ப தெளிவாக சின்ன ஈக்குவேஷன் தான். ஆசிட் ஹாலிட் எடுத்துக்கோங்க. ஓகே, இஃப் யூ ஆர் ட்ரீட்டிங் யுவர் ஆசிட் ஹாலிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2 அண்ட் முக்கியமாக ஒரு கேட்டலிஸ்ட் என்னது, லினார்ட் catalyst. Okay, Linnard catalyst is nothing but your palladium in the presence of barium sulfate. இதான் Linnard catalyst. ஓகே, ஸோ இதை பண்ணோம்னா டைரெக்டாக நமக்கு ஆல்டிஹைட் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம நேற்று பார்த்தது ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் ஃபார் ஆல்டிஹைட். ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி மெத்தட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன். ஓகே, கீட்டோன் உங்கள் எல்லாருக்கும் கீட்டோன் என்ன நல்லாவே தெரிஞ்சுக்கல. CR டபுள் பாண்டு இது தான் வந்து கீட்டோன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இந்த கீட்டோன் எப்படி ஓகே, ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் மெத்தட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன். ஓகே, வித் ஆசிட் குளோரைடு.
ஓகே, ஆசிட் குளோரைடுன்னா உங்களோட அசைல் குளோரைடை தான் ஜென்ரலாக ஆசிட் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. அசைல் குளோரைடுன்னா அசைல் குரூப் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, நான் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் உங்களோட அசைல் குரூப். ஓகே, when this acyl group is joining with your chloride, this is known as acid chloride. ஓகே, இங்கேயும் ஒரு இடத்துல பூனை கத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, just ignore that. Acyl chloride. Okay, now this acyl chloride, okay, when it is going to react with the reagent, okay, reagentனு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த ரியேஜென்ட் அசைல் குளோரைட் போயிட்டு என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ ஒரு ரியேஜென்ட்னே சொல்லலாம் நம்ம. ஓகே, ஏன்னா கேட்டலிஸ்ட்னா நமக்கு எண்ட் ப்ராடக்ட்டில் அதோட குவான்டிட்டி கம்மியாகக்கூடாது. பட் இந்த இடத்துல ஆர்சிஎல் டோட் R2Cl வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரியேஜென்ட்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ acyl chloride, okay, if we are reacting this acyl chloride with a dialkyl cadmium, okay, dialkyl cadmium கூட நம்ம இந்த அசைல் குளோரைடை ரியாக்ட் பண்ண வச்சோம்னா you will get என்ன ஆகும்னா இந்த Cl, okay, இந்த Cl will go and combine with this Cl. ஓகே, ஸோ 2 molecule of Cl. ஓகே, இது ஆக்சுவலாக கேட்மியம் தான், நான் Cl மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஓகே, நான் என்ன சொன்னேன், டைஅல்கைல்னா R2 இருக்குது, கேட்மியம்க்கு பதிலாக CD. ஓகே, CD தான் நான் பார்க்க Cl மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ திஸ் CD will go and combine with this Cl. ஓகே, பட் எத்தனை Cl இருக்குது? 2 Cl இருக்குது. 2 moles எடுத்துருக்கேன், 2 Cl இருக்குது. ஓகே, ஸோ கேட்மியம் டைக்ளோரைடு கிடைக்குது. ஓகே, ஸோ CdCl2 மீதி என்ன இருக்குது? C டபுள் பாண்டோ, இந்த இடத்துல R இருக்குது, 2 R இருக்குது, இந்த இடத்துல 2 மோல் இருக்குது. ஸோ அதனால் டைரக்ட்லி யூ வில் கெட் யோர் கீட்டோன். ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன் தான். ஆசிட் குளோரைடு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்மியம் டைஅல்கைல் கேட்மியம். ஓகே, டைஅல்கைல் கேட்மியம் என்ன ஆகும்? ஜஸ்ட் இந்த கேட்மியம் போயிட்டு 2 மோல் ஆஃப் Cl கூட கேட்மியம் டைக்ளோரைடு ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த R C டபுள் பாண்டோ இன்னொரு இங்கே இருக்க R கூட சேர்ந்துட்டு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு அல்கைல் குரூப் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஆரும் சேமாக இருக்கணுன்ட்டுலாம் கிடையாது. இது R' வச்சுக்கோங்க, இது Rன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல R', இந்த இடத்துல R வரும். ஓகே, ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. எந்த அல்கைல் குரூப் வேணாலும் சேர்ந்துருக்கலாம். ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா என்ன பண்ணிக்கலாம்? 2 moles ஆஃப் RCl எப்படி எழுதிக்கலாம்னா RC டபுள் பாண்டோ Cl, சிமிலர்லி RC டபுள் பாண்டோ Cl. ஓகே, ஸோ இதை அடிச்சு 2 moles ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து கேட்மியமுக்கு 2 அல்கைல் குரூப் ஜாயின் ஆயிருக்கா. ஸோ கேட்மியம் கூட 2 அல்கைல் குரூப் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா இப்படி ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, என்ன ஆகிடுச்சு? கேட்மியம் டைக்ளோரைடு. ஓகே, கேட்மியம் டைக்ளோரைடு வெளியே வந்துடும். மீதி எனக்கு RC டபுள் பாண்டோ போயிட்டு இந்த R கூட கம்பைன் ஆகிடும், RC டபுள் பாண்டோ போயிட்டு இந்த R கம்பைன் ஆகிடும். யூ வில் கெட் யுவர் வாட்? ketone group. Okay, 2 moles of your ketone group. ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன் ஃப்ரம் ஆசிட் குளோரைடு இல்லை அசைல் குளோரைடுன்னு சொன்னாக்கா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? கேட்மியம் வரணும், டைஅல்கைல் கேட்மியம். ஜென்ரலாக எக்ஸாம்பிள் டைஅல்கைல் கேட்மியமும் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்னா ஜஸ்ட் ரியாக்ஷனை பார்த்து நம்ம இந்த மாதிரி மெக்கானிசம் ஞாபகம் வச்சு போடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் போடுங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துட்டேன்? அசிட்டைல் குளோரைடு எடுத்துகிறேன். ஓகே, ஸோ CH3 C டபுள் பாண்டோ Cl, அசிட்டைல் குளோரைடு. இது ஒரு ஆசிட் குளோரைடு. ஆமாம், ரைட். அசிட்டைல் குளோரைடு கூட நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோடய கேட்மியம் டை அல்கைல் கேட்மியம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அல்கைல் குரூப் வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா மீத்தைல் எடுக்கிறேன். ஓகே, ஸோ டைமீத்தைல் கேட்மியம் தான் என்னோட ரியேஜென்ட் இந்த வாட்டி. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு? நம்ம டைமீத்தைல் கேட்மியம் என்ன ஆகும்? ஒரு கேட்மியம் போயிட்டு 2 Cl எடுத்துக்குமா? அப்போ 2 times கேட்மியம் டைக்ளோரைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, கேட்மியம் டைக்ளோரைடு. ஓகே, கேட்மியம் டைக்ளோரைடு வெளியே வந்துடுச்சு. மீதி என்ன இருக்குது? 2 moles ஆஃப், இந்த இடத்துல 2 போட்டுக்கணும். ஓகே, 2 moles ஆஃப் CH3 C டபுள் பாண்டோ will go and combine with your remaining CH3. ஓகே, CH3 கூட கம்பைன் ஆகிடுச்சுன்னா you will get CH3 C டபுள் பாண்டோ CH3. ஓகே, which is nothing but your ketone. ஓகே, டைமீத்தைல் கீட்டோன்னு சொல்லிக்கலாம் நீங்கள். ஓகே, புரிஞ்சா? ரொம்ப சிம்பிளாக 2 moles ஆஃப் டைமீத்தைல் கீட்டோன். ஓகே, அடுத்து பாருங்கள், அதோட இன்னொரு நேம் என்ன? காமன் நேம் என்ன? அசிட்டோன்னு சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ இது பாருங்கள், 2 moles ஆஃப் CH3CCl, அதே மாதிரி அசிட்டைல் குளோரைடு எடுத்திருக்கேன். ஓகே,
அசிட்டைல் குளோரைடு எடுத்திருக்கேன். பட் இந்த டைம் டை ஈத்தைல் கேட்மியம் எடுத்துட்டேன். ஓகே, டை மீத்தைல் கேட்மியம் லாஸ்ட் டைம் எடுத்தோம். இந்த மாதிரி டை ஈத்தைல் கேட்மியம் எடுத்துட்டேன். ஓகே, அதே ரியாக்ஷன் தான். சிடி போயிட்டு என்ன பண்ணும், 2 சிஎல் கூட சேர்ந்துட்டு CdCl2 வெளியே வந்துடும். மீதி என்ன இருக்குது, 2 moles ஆஃப் CH3 C டபுள் பாண்டோ போயிட்டு 2 moles ஆஃப் ஈத்தைல் கூட கம்பைன் ஆகிடும். யூ வில் கெட் யுவர் பென்செனோன். ஓகே, பாருங்கள், பென்செனோன். இந்த இடத்துல என்ன இருக்குது, CH3 இருக்குது, இந்த இடத்துல CH5 இருக்குது, C2H5 இருக்குது. பென்செனோன் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, புரியுதா? ஸோ இந்த ரியாக்ஷன் நீங்கள் போடுங்க, இந்த ரியாக்ஷன் நான் போட மாட்டேன். ஓகே, நீங்களே போடுங்க. ஒரு 2 minutes பாஸ் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 2 moles ஆஃப் C6H5 C double bond OCl which is nothing but your benzyl chloride. Okay, which is reacting with your dimethyl cadmium. ஓகே, ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள். ரியாக்ஷன் போட்டுட்டு வீடியோ பாஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து செக் பண்ணுறேன் நான். பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க நீங்களே. கேட்மியம் போய்ட்டு 2 குளோரின் கூட வெளியே வந்துடும். மீதி 2 moles ஆஃப் C6H5 C double bond O, இந்த இடத்துல CH3 which is nothing but your அசிட்டோஃபெனோன். அசிட்டோஃபெனோன் ஞாபகம் இருக்கா? இப்படி வரைவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, CH3 டபுள் பாண்டோ. ஸோ வி கால் இட் ஆஸ் அசிட்டோஃபெனோன். ஒரு பக்கம் பென்சீன் ரிங், ஒரு பக்கம் மித்தைல். ஸோ அசிட்டோஃபெனோன். ஓகே, புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து எப்படின்னா நம்ம டை அல்கைல் கேட்மியம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது கீட்டோனு. ஓகே, ஸோ இப்போ இந்த டை அல்கைல் கேட்மியம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். டை அல்கைல் கேட்மியம் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ரியாக்ஷன் ஆஃப் கிரிக்னார்ட் ரீஏஜெண்ட் வித் கேட்மியம் குளோரைட். ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா யூஸிங் அவர் கிரிக்னார்ட் ரீஏஜெண்ட். ஓகே, கிரிக்னார்ட் ரீஏஜெண்ட் கூட இஃப் யூ ஆர் ரியாக்டிங் திஸ் with your cadmium chloride you will get your what, alkyl dialkyl cadmium. எப்படின்னு பாருங்கள். see, grignard reagent உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, RMgX தான் grignard reagent. நமக்கு தேவைப்பட்ட எலிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆல்கைல் குரூப் வந்து மித்தைல் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், மித்தைல் இருக்க மாதிரி grignard குரூப் எடுத்துக்கிறேன். CH3 Mg, இந்த இடத்துல Cl எடுத்துட்டேன். ஓகே, Cl எடுத்துட்டேன். ஏன் Cl எடுத்தேன் இந்த இடத்துலனா, எனக்கு வந்து கேட்மியம் டைக்ளோரைடு வெளியே வரணும்ல, ஸோ அதனால் Cl எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆக்சுவலாக Cl தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, I கூட எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரிக்னார்ட் ரீஏஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல Cl இருந்தாலும் சரி, I இருந்தாலும் சரி, புரோமின் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹாலோஜன் இருக்கணும். சரியா? என்னோட கிரிக்னார்ட் ரீஏஜெண்ட் எடுத்துட்டேன். 2 moles ஆஃப் கிரிக்னார்ட் ரீஏஜெண்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிரிக்னார்ட் ரீஏஜெண்ட் எப்படி பிரேக் ஆகணும், மெக்னீஷியமுக்கும் ஆல்கைல் குரூப்பையும் பிரேக் ஆகும். ஓகே, மேக் ஆகிட்டு இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும், இது நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். ஓகே, when this Grignard reagent is reacting with your cadmium chloride. ஓகே, நான் எப்போவுமே அப்படி தான் டியும் எல்லும் ஒரே மாதிரி எழுதுவேன். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங்கே கிடையாது எனக்குலாம். ஓகே, சி இது வந்து CD, இது Cl. ஓகே, கேட்மியம் டைக்ளோரைடு இருக்குது. ஓகே, என்ன ஆகும், இந்த கேட்மியம், ஓகே, இந்த கேட்மியம் வில் ட்ரை டு, ஓகே நல்லா பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல மெக்னீஷியமுக்கு ஒரு குளோரைடு இருக்குது. ஆமாம், ரைட். இந்த சைடு என்ன இருக்குது, CdCl2 இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகும்னாக்கா, நல்லா கவனிங்க, CH3 twice 2 moles of CH3 will go and combine with your cadmium. Okay, 2 moles of CH3 will go and combine with your cadmium to form what, dimethyl cadmium. ஓகே, இதுதான் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே, dimethyl cadmium. ரிமைனிங் என்ன இருக்குது, MgCl ஒன்று இருக்குது, இந்த இடத்துல அகைன் ஒரு Cl2 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகும்னாக்கா, MgCl, ஓகே, இந்த இடத்துல Cl2 வரும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி MgCl வந்து வெளியே வந்துடும், அவ்வளோதான். இது வந்து ரா ப்ராடக்ட், பை ப்ராடக்டாக வெளியே வந்துடும். சரி, நமக்கு தேவையான டைமித்தைல் கேட்மியம் வந்துடுச்சு, கரெக்ட். ஓகே, சிம்பிளாக. இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகே இல்லை? இப்போ அடுத்து வாங்க, அடுத்து இது பாருங்கள், திஸ் ஒன். சி இது எப்படி பிரேக் ஆகுது, அதே மாதிரி Cl மைனஸ் C2H5 மைனஸ் ஆகிடுது, Mg ப்ளஸ் ஆகுது. இந்த இடத்துல கேட்மியம் Cl2 இருக்குது. ஓகே, கேட்மியம் டைக்ளோரைடு இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, ஓகே கைஸ், பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருக்கேன், கேட்மியம் குளோரைடு தான் எடுக்கிறோம். ஓகே, டைக்ளோரைடு எடுக்கல. ஓகே, CdCl மட்டும் போட்டுக்கோங்க எல்லோரும். ஓகே,
இந்த 2 எடுத்துருங்க. அதான் நினச்சேன் எப்படி இந்த இடத்துல இருந்து 2 வருதுன்னு பார்த்தேன். ஓகே, கேட்மியம் குளோரைடு தான் எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து 2 வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ கரெக்ட். ஒரு சிஎல் ஒரு சிஎல். ஓகே, எம்ஜிக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜ், சிஎல்க்கு ஒரு மைனஸ் சார்ஜ் போய் சிஎல் ஃபார்ம் பண்ணிடும். இப்போ கரெக்ட். ஓகே, அதே மாதிரி C2H5 MgBr, இது வந்து சிஎல் C2H5 மைனஸ் Mg ப்ளஸ் 2 மோல்ஸ் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல CdCl இருக்குது. ஓகே, டைக்ளோரைடு இல்லை, வெறும் குளோரைடு. ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த சிஎல் மைனஸ் போயிட்டு எதை அட்டாக் பண்ணுன்னா எம்ஜியை, ஏன்னா இதுதான் பாசிட்டிவ் கரெக்டாக. ஸோ டு ஃபார்ம் MgClCl. ஓகே, அப்புறம் மீதி என்ன இருக்குது, சிடி இருக்குது. சிடி போயிட்டு நம்மளோட இது கூட அட்டாக் பண்ணிவிட்டு C2H5 twice CD, which is nothing but diethyl cadmium. Okay, so this is the method of preparation of what, your aldehyde, your ketone using your acid chloride. ஓகே, இது புரிஞ்சா. இப்போ செகண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன், எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன் சொல்லலாம். எல்லாரோட ஃபேவரட். ஓகே, பென்சீன் ரிங்கை யூஸ் பண்ணி, ஓகே, இன்னும் ஃபேவரட்டான ஒரு ரியாக்ஷன் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். நம்ம ஆல்ரெடி ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் என்னென்னு பார்த்தோம். ஓகே, என்ன சொன்னேன், எப்போல்லாம் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் வருமோ அப்போல்லாம் என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், AlCl3 எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஞாபகம் வரணும், இதெல்லாம் ஞாபகம் வரணும். சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, பென்சீன் ரிங்கை யூஸ் பண்ணி ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஓகே, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பென்சீன் ரிங் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பென்சீன் ரிங் எடுத்துக்கோங்க. பென்சீன் ரிங்கை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் குளோரைடு. ஓகே, CH3 C டபுள் பாண்டோ Cl, ஆசிட் குளோரைடு. நல்ல ஞாபகம் இருக்குல்ல, ஃப்ரீடல் கிராஃப்ட் மெத்தட்னால என்ன, ஆசிட் குளோரைடை ரியாக்ட் பண்ண வைப்போம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரேட் AlCl3, வேறு AlCl3 இஸ் அ கேட்டலிஸ்ட். ஓகே, ஆசிட் குளோரைடும் வந்து ஒரு விதத்தில் ரீஏஜென்ட் மாதிரி. ஓகே, ஃப்ரீடல் கிராஃப்ட் மெத்தடுனா இந்த ரெண்டும் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, anhydrous AlCl3 in the presence of acid chloride. Okay, this is your Friedel Crafts acylation. See, acyl group இருக்குல்ல இங்கே, இந்த acyl group போயிட்டு என்ன ஆகணும், போயிட்டு பென்சின் ரிங் கூட சேரணும். அதான் Friedel Crafts acylation. ஓகே, ஸோ பென்சின் ரிங் இருக்குது, CH3 C டபுள் பாண்டோ C ஆசிட் குளோரைடு இருக்குது. இதை இந்த presence of AlCl3, anhydrous AlCl3, which is nothing but your லூயிஸ் ஆசிட் என்ன எப்படி இருக்கும், ஆக்சுவலாக எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இதுக்கு எங்கேயாச்சும் நிறைய எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா போய் அப்படியே போய் உட்காந்துக்கும். ஓகே, இல்லைனா சரி மாற்றி சொல்கிறேன், நிறைய எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பிடுங்கிக்க ட்ரை பண்ணும். எலக்ட்ரான் தேவைப்படுது இதுக்கு ரொம்ப. ஓகே, லூயிஸ் ஆசிட். ஸோ என்ன ஆகுனா ரொம்ப சிம்பிள்டா, ஜஸ்ட் இந்த அசைல் கம்பவுண்ட் போயிட்டு இது கூட அட்டாச் ஆகிக்கும், பென்சின் ரிங் கூட அட்டாச் ஆகிக்கும். ஓகே, அட்டாச் ஆகிட்டா என்ன ஆகும், மித்தைல் ஃபெனைல் கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஓகே, பென்சின் ரிங் கூட இந்த C டபுள் பாண்டோ CH3 சேர்ந்துச்சுன்னா மித்தைல் ஃபெனைல் கீட்டோன் கிடைக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கு தேவையான கீட்டோன். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்னா எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஏன்னா இது வந்து என்னது, பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இது வந்து என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் போயிட்டு பென்சின் ரிங்குள்ளே அட்டாச் ஆகுது. அட் த சேம் டைம் இது எதை ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னா, பென்சின் ரிங்கில் இருக்க H+. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த இடத்துல எல்லா இடத்துல என்ன இருக்குது, H இருக்குது. ஆமே ரைட், எல்லா இடத்துலையுமே H இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு H ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இது போய் சேர்ந்துக்கும். ஓகே, ஸோ அதுதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த H+-ஐ ரீப்ளேஸ் பண்ணி இந்த H+ போய் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் போய் உட்காருது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகே, ஸோ இங்கே வெளியே வந்து H+ போயிட்டு என்ன பண்ணும், டேரெக்டாக உங்கள் Cl கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு HCl ஃபார்ம் பண்ணிவிடும். Okay, so this is your method of preparation using Friedel Crafts acylation. Don't worry, mechanism பார்ப்போம். மெக்கானிசம் பார்த்தோம்னா எல்லாம் புரிஞ்சிடும். சரியா? மெக்கானிசம் பாருங்கள். மெக்கானிசம் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நடக்க போகுது. ஆமே ரைட், எப்போவுமே அசைலேஷனும் AlCl3 எடுத்தோம்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நடக்கும் பென்சின் ரிங்கில். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த CH3 C டபுள் பாண்டோ பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஏன்னா இதுதான் போயிட்டு எலக்ட்ரோஃபைல்லாம் போய் அட்டாக் பண்ணுது. கரெக்டாக, ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரோஃபைல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, டியூ டு திஸ் AlCl3 தான் உங்களுக்கு எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகுது. ஓகே, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இனிஷியலாக உங்கள்கிட்ட என்ன இருக்குது, CH3 C டபுள் பாண்டோ Cl தான் இருக்குது. ஓகே, CH3 C டபுள் பாண்டோ Cl. ஓகே, ஸோ இப்போ இதை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் யுவர் AlCl3 ரியாக்ட் பண்ண என்ன சொன்னேன், இது வந்து லூயிஸ் ஆசிட் சொன்னேன்னா, லூயிஸ் ஆசிட்னா என்ன, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இது வந்து எங்கேயாச்சும் இந்த எலக்ட்ரானை பிடுங்க ட்ரை பண்ணும்.
ஓகே, அப்போ என்ன பண்ணுது, இந்த மெட்டீரியல்லேருந்து எலக்ட்ரான் பிடுங்க ட்ரை பண்ணுது. ஓகே, குளோரின் பீயிங் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், கார்பனோட பயங்கர எலக்ட்ரோநெகட்டிவ், இது குரூப்பை விட்டு பிரியறதுக்கு ஆசைப்படும். ஓகே, ஸோ என்ன பண்ணும், கார்பன் கிட்டேருந்து ஒரு பாண்ட், ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு நெகட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணிடும் குளோரின். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் வாங்கிட்டு வெளியே வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, CH3 C டபுள் பாண்டும் கார்பன் கிட்ட ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டு இது வந்து மைனஸ் சார்ஜாக வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இது ஒன்ஸ் மைனஸ் சார்ஜாக வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், AlCl3 கூட போய் சேர்ந்துட்டு AlCl4 மைனஸாக க்ரியேட் ஆகிடும். ஓகே, புரிஞ்சா, என்ன ஆகிடுச்சு, இது வந்து வெளியே வந்துடுச்சு, வெளியே வந்து Cl மைனஸ் ஆகிடுச்சு, AlCl3 கூட சேர்ந்து AlCl4 மைனஸாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து கார்பனுக்கு 3 பாண்டு தான் இருக்குது இப்போ. ஓகே, ஸோ இதுக்கு என்ன, இன்னும் ஒரு பாண்ட் தேவைப்படுது. ஸோ வந்து இது வந்து ஆஸ் அ எலக்ட்ரோஃபைல் வெளியே வந்துடும். CH3 C டபுள் பாண்டும் வித் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, நமக்கு எலக்ட்ரோஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, பட் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டுன்னு சொன்னேன். கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்ஷனில் கம்மியாகக்கூடாது. ஓகே, ஸோ இது AlCl4 ஆச்சுனாக்கா இது வந்து என்ன ஆகிடுச்சு, ரியாக்ஷனில் இதோட குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த AlCl4க்கு ரோல் முடியலை. இது திருப்பவும் வந்து என்ன ஆகுது, திருப்பி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக போது, இன்வால்வ் ஆகி ஆஸ் யூஷுவல் AlCl3 மாறிடும். சரியா, அப்போ தான் இது வந்து கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இதோட குவான்டிட்டி மாறக்கூடாது ரியாக்ஷன் ஃபுல்லாக. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பென்சீன் ரிங். ஓகே, பென்சீன் ரிங்கில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து பார்ஷலி டபுள் பாண்ட் வந்து கேரக்டர் இருக்கும் பென்சீன் ரிங். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா, இந்த கார்பன் பி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகே, என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை பிடுங்க ட்ரை பண்ணும். ஓகே, பிடுங்க ட்ரை பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் கவனிங்க, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி உங்கள் ரியாக்ஷனில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஒரு எலக்ட்ரோஃபைலில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் விச் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். எப்போவுமே பாசிட்டிவ் என்ன பண்ணும், நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுமா. ஸோ என்ன ஆகும், இது போய்ட்டு ஜம்ப் பண்ணி இந்த பென்சீன் ரிங்கில் போய் ஒட்டிக்கும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கிது, CH3 C டபுள் பாண்டும் போய்ட்டு இந்த கார்பன் கூட சேர்ந்துடுச்சு, இப்படி இருக்குது, இந்த இடத்துல டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எல்லா இடத்துலையும் H இருக்குது, கார்பன் கூட H இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் H இருக்குது கார்பன் கூட. ஓகே, இன்னும் இந்த H வந்து பிரேக் ஆகலை. இப்போ எத்தனை பாண்ட் இருக்குது கார்பனுக்கு, 1 2 3 4, இன்னொரு H ஒன்று இருக்கும், 5 பாண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போய் இதில் ஆட் ஆச்சுன்னா இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே போகணுமா. அப்போ என்ன பண்ணும், இந்த ஹைட்ரோஜன் சொல்லும், நான் ஒரு எலக்ட்ரானை நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஒரு எலக்ட்ரானை நான் உனக்கு கொடுத்துட்றேன், என்ன பண்ணிக்கோ, பழையபடி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கோ, நான் H+ வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிடுச்சு, நம்ம H+ வந்து வெளியே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த வெளியே வந்த H+ போயிட்டு என்ன பண்ணும், ஆல்ரெடி என்ன இருக்குது நம்மளுக்கு, AlCl4 மைனஸ் இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணும், Cl4 மைனஸ் வந்து ஒரு Cl வெளியே வாங்கிட்டு இந்த H+ ரியாக்ட் ஆகிடும். ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு HCl ஃபார்ம் ஆகும், இது பழையபடி AlCl3 கம்பைன் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட மெக்கானிசம் ஃபார் திஸ் ரியாக்ஷன். ஓகே, மெக்கானிசம் நல்லா புரிஞ்சா. ஸோ பென்சீன் ரிங்கில் வந்து பார்ஷியல் நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும், உங்கள் எலக்ட்ரோஃபைல் டேரெக்டாக போய் சப்ஸ்டியூட் ஆகும். ஒன்ஸ் உங்கள் எலக்ட்ரோஃபைல் போய் சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா H+ ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஓகே, H+ வெளியே வந்துடுச்சுன்னா அது சும்மா ரியாக்ஷனில் சுற்றிட்டு இருக்க முடியாதுல்ல. இந்த இடத்துல இருக்க AlCl4 மைனஸ் கூட போயிட்டு Cl மைனஸை திருப்பி போய் ரியாக்ட் பண்ணி அட்ராக்ட் பண்ணி HCl வெளியே வந்துடும். H+ Cl மைனஸ் வந்து ரியாக்ட் பண்ணி HCl வெளியே வந்துடும். உங்களோட கேட்டலிஸ்ட் AlCl3 அப்படியே ரியாக்ஷனில் மெயின்டைன் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த ரியாக்ஷன் ஃபார் வாட், ஃபார்மிங் பென்சீன். ஓகே, வித் திஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோனும் ஓவர். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் பார்த்தாச்சு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன் கம்ப்ளீட்லி பார்த்தாச்சு. ஓகே, இந்த 2 டாப்பிக்கோட ப்ரிப்பரேஷனும் பார்த்தாச்சு. கன்வர்ஷன்ஸ் தான் இங்கேருந்து தான் கேட்க போகிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன். முதல்ல இதோட வந்து மேஜர் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஓவர். ஓகே, இதுக்கப்புறம் பெரிய பெரிய ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கன்வர்ஷன்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க. ஓகே, இப்போ உங்கள் வேலை என்னென்னா, இன்றைக்கி வீடியோவை நான் சீக்கிரம் முடிச்சதுக்கு காரணம் அதுதான். இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, நோட் புக் எடுங்க, ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில் காமன் மெத்தட் ஆக்சிடேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அந்த ஆக்சிடேஷன்லேருந்து இன்றைக்கி மெத்தட் வரைக்கும் இருக்க எல்லா ரியாக்ஷனையும் இப்போயே உட்காந்து ஒரே பேஜில் எழுதுங்க. ரொம்ப குட்டியாக ஒரே பேஜில் நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி உங்களோட இமேஜினேஷன் அப்ளை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி எழுதி பாருங்கள். ஓகே, இல்லாட்டி ரஃப் நோட்டில் இன்றைக்கி நடத்தின ரியாக்ஷன் வரைக்கும் எல்லா ரியாக்ஷனும் இன்றைக்கி நடத்தினது வரைக்கும்
ரஃப் நோட்டில் இன்றைக்கே எழுதி பாருங்கள், இன்றைக்கே படித்து பாருங்கள், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவை நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ஓகே, இதை முடிச்சிங்கனாக்கா யூ வில் பி தரோ வித் திஸ் ஒன். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் பார்ப்போம், ரிடாக்ஷன் பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் யூசர்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி வில் ஸ்கிப் டு கார்பாக்சிலிக் ஆசிட். அவ்வளோதான். ஓகே, வித் திஸ் யுவர் சாப்டர் வில் பி கம்ப்ளீட்டட். இன்னொரு 5 லெசனில் 5 வீடியோவில் இந்த லெசனை வந்து முடிச்சிடலாம் நம்ம. சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் சொன்னதை பண்ணிங்கன்னா யூ வில் ரிமெம்பர் ஆல் த ஈக்குவேஷன். ஓகே, வி வில் ஸ்டாப் திஸ் ஹியர் கைஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் குட் பை. ஜெய் ஹிந்த்.